அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1/4/2025 ஏப்ரல் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதங்களில் 4வது மாதத்தை குறிக்கக்கூடியது ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம்னு சொன்ன உடனே பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன? வருட பிறப்பு, அதாவது 60 வருடங்களில் குறிப்பிடக்கூடியதில் இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா புதிய வருட பிறப்பை சுட்டி காட்டக்கூடியது. அதாவது கலியுகாதி தொடங்கி இத்தனாவது வருடம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாள் இன்றைக்கி இருக்குது, இந்த மாதத்தில் இருக்குது. ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பஞ்ச அங்கத்தில் இந்த வருடம் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? முதல் அங்கமான யோகம் அப்படின்னு சொல்லும்போது வியாக்கபாதம் யோகத்தில் பிறக்குது. அடுத்த அங்கமான காற்று அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் இந்த மாதம் பிறக்குது. மூன்றாவதாக அக்னின்னு சொல்லும்போது வாரம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதம் பிறக்குது. நான்காவதாக நீர் சொல்லக்கூடிய திதி அப்படின்னு பேசும்போது சதுர்த்தி திதியில் இந்த மாதம் பிறக்குது. ஐந்தாவதாக நிலம் சொல்லும்போது கரணம் அப்படின்னு பேசும்போது வணிசை கரணத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த பஞ்ச அங்கம் இணைந்து பிறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிக விசேஷமானதுங்க. பொது பலனாக பேச போனால் நிறைய பார்த்திங்கனாக்கா இயற்கை சீற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் கூட்டு மரணங்கள், அது சார்ந்த விஷயங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மீன ராசி, மீன லக்கணம், கடக ராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, துளாராசி. ஏன்னா துளாராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் மெயினாக சொல்லணும்னா மீனம், கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த மாதம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ட்ரோலேயே நம்ம சொல்லிடுறோம். அதே போல் சில விஷயங்களில் நன்மைகளும் இருக்குது. இந்த வருடம் பிறக்கிறதே அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வருடம் பிறக்கும்போது சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ளே போயிடுவாருங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள், விரயங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. சரி, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/4/2025 ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம். இந்த மேஷ ராசி ஆடினுடைய உருவம் கொண்டது. மேஷ ராசி அப்படின்னு பேசும்போது இந்த 1/4/2025 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில், அதுவும் நவ கிரகங்களில் ஹையஸ்ட் டிகிரியில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா காம்பவுண்டு, டாக்குமெண்ட்டு, சைனிங் இது சார்ந்த விஷயங்களில் மேஷராசி நேயர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் மேஷராசி நேயர்களுக்கு இந்த 1/4/2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். மேஷம் அப்படின்னு சொல்ல உடனே காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷராசி. இந்த ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் பயணிச்சிட்ருக்கார், அதுவும் குருவுடைய சாரத்தில் பயணிக்கிறார். அப்போது மேஷராசி நேயர்கள் இந்த மாதம் அதிக பயணங்கள் செய்ய போகிறாங்க. பயணங்கள் மூலயமா லாபம் கிடைக்க போகுது. எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. தனஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தையும் ருணரோக சத்துரஸ்தானத்தையும் பார்க்கறதுனால நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் பிரச்சனை, ஒரு ஆஃபீஸ்குள்ளே என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல, ஏதாவது ஒரு டார்ச்சர் இருந்துட்டு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய, ஏன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வையும் குருவுடைய 5ஆம் பார்வையும் 6ஆம் இடத்துல விழுறதுனால மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே சமயத்தில் விரயங்கள் கண்டிப்பாக மேஷராசி நேயர்கள் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிடுங்க. வண்டி வாகனத்தில் செல்ஃப் ட்ரைவை அவாய்ட் பண்ணிடுங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் இந்த மாதம் ரிலீஃபை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க.
அதே போல் தனம், பொருளாதாரம். பொருளாதாரம் பேசும்போது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி சுக்கிரன் வந்து வக்ரம் பெற்று அமர்றாங்க. ஸோ கொஞ்சம் வரவுகளில் தடையை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு கடன் பிரச்சனைக்காக படம் எடுத்து வைக்கிறது 2-3 நாள் தாமதப்படுத்தி கட்ட வேண்டியதாக அமைச்சு கொடுத்துரும். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பை ஏற்படுத்தி தரும். கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல சிறப்பான மதிப்பெண்களை எடுப்பாங்க. ஆனால் அவங்களோட ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துலையும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஊக்குவிச்சு பேசுகிறதுலையும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுது. 4ஆம் அதிபதி லக்ன கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காங்க, சந்திரனோட இணைஞ்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொத்து உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை, பூர்வீக சொத்து சார்ந்த பஞ்சாயத்துகள் இதெல்லாம் விடுதலை பெற்று நல்ல சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாள் கோர்ட் கேஸ் வழக்கு ஒரு முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பேசும்போது 7ஆம் அதிபதி இப்போ 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரு புதிய நபர் வருகைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அந்த சுக்கிரன் வக்ர நிலையில் பரிவர்த்தனை ஆகிறதுனால வரனை பற்றின தகவல்களை நல்லா யோசித்து முடிவெடுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்குது. கணவன் மனைவி இல்லறம் மிக சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக கிட்னி, அதே போல் கணுக்கால், அதாவது பித்த வெடிப்பு சொல்லக்கூடிய குலுசு போடக்கூடிய கணுக்கால், இது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இஎன்டியில் காது சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. அடுத்தபடியாக சொந்த தொழில் 10ஆம் அதிபதி 12ல் போயிட்டாங்க. ஸோ 10ஆம் அதிபதி 12ல் போனாலும் 12ஆம் அதிபதி சாரத்தில் உட்கார்ந்துருக்கனால தொழிலில் கொஞ்சம் இழுபறியான வேலைகள் அதிகமாக இருக்கும். வருமானங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு வரும். டெபாசிட் பணத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். நான் திரும்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுயஜாதகத்தில் தசாபுத்திகள் கிரகநிலை சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு சொல்லிட்டோம். பொதுப்படையாக பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து, அதே போல் லங்ஸு, குடல் இறக்கம், ஹிரண்யா, குடல் சார்ந்த விஷயம், வயிறு பிரச்சனை, வயிறு புண்ணாகிறது, இதுதான் பேசிக்காக இருக்கும். அதில் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து முருகனை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு கடலில் குளிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய உத்தமத்தை தரும். இல்லை எங்களால் போக முடியாது, வீட்டு பக்கத்தில் இருக்க சொல்லுங்கன்னா, வீட்டு பக்கத்தில் தனித்த முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா செவ்வரளி மலரை உங்கள் கையால் கட்டி எடுத்துகிட்டு போய் முருகருக்கு சாத்தி விளக்கு போடுங்க. உங்களுடைய கிழமை அல்லது நட்சத்திரம் இதில் செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் வெண்மை நிற வண்ணம். நன்றி.